Hi guys and girls, welcome back to Sabed. No, this is Sabesh Kumar. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிட்டி வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, யூனிட்டி வச்சு என்னென்ன பட்டன் கிளிக் பண்ணால் எந்த மாதிரி வரும், அப்புறம் பேசிக்ஸ், ஸோ யூனிட்டியோட பேசிக்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் யூனிட்டியோட இன்டர்ஃபேஸ். யூனிட்டின்ற ஒரு சாஃப்ட்வேர் ஆர் கேம் இன்ஜின் நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா லேஅவுட்டை நீங்கள் செக் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி தான் லேஅவுட் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஹைராக்கி, சீன், அப்புறமா இது மாதிரி நிறைய இருக்கும். கான்சோல், ப்ராஜெக்ட்ஸ் அது மாதிரி நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டேபை நீங்கள் வந்து ஒவ்வொரு டேபாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு விருப்பமோ அந்த இடத்துக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ செகண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு வேளை உங்களுக்கு டேப் வந்து இந்த மாடல் உங்களுக்கு பிடிக்கல, இந்த லேஅவுட் உங்களுக்கு பிடிக்கலனா ரைட்டில் போய்ட்டு நீங்கள் லேஅவுட் மாற்றிக்கலாம். டால், வைடு, ஸோ இது மாதிரி எந்த லேஅவுட் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ டிஃபால்ட் லேஅவுட்டுக்கு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஹைராக்கினா என்ன பார்க்கலாம். இது ஹைராக்கி டேப். ஸோ ஹைராக்கி டேப்னா என்னென்னா, நம்ம வந்து இது வந்து கேம் டேப்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சீன் டேப், எடிட்டர் டேப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எடிட்டர் டேப்னா என்னென்னா, நம்ம வந்து ஒரு கேம் பண்ண போகிறோன்னா அந்த கேமுக்கு தேவையான ஸ்ப்ரைட்ஸ், அப்புறம் 3D மாடல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல தான் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதுவும் இந்த பார்ட்டும், இந்த ரெண்டு பார்ட்டும் ரொம்ப முக்கியமான பார்ட். ஏன்னா நம்ம இங்கே தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் என்னென்னா இந்த ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட்னா இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம ஒரு வேளை இந்த கேமில் வந்து நம்ம என்னென்ன விஷயம் நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம ப்ராஜெக்டில் வந்து நம்ம வச்சுப்போம். ஸோ ப்ராஜெக்டில் இருந்து நமக்கு தேவைப்படுற டைமில் நம்ம எடுத்து ஹைராக்கி இல்லைனா நம்ம சீனில் போட்டுப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா சீனில் வந்து 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, கேமரா, டைரக்ஷன் லைட். அதை வந்து நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம். ஹைராக்கியில் கேமரா, டைரக்ஷன் லைட். ஸோ இப்போ இது வந்து கேம் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கேம் ஆப்ஜெக்ட், இது வந்து டைரக்ஷன் லைட்ன்ற ஒரு கேம் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இந்த கேம், இப்போ மெயின் கேமரான்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த மெயின் கேமரா மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த மெயின் கேமரா இருந்துச்சுன்னா தான் கேம் விண்டோவில் வந்து நமக்கு தெரியும் அவுட்புட் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நான் மெயின் கேமரா டிலீட் பண்ணுறேன். இப்போ கேமுக்கு போங்க. கேமில் வந்து நோ கேமரா ரெண்டரிங் அது மாதிரி வரும். ஏன்னா நமக்கு வந்து டிலீட் பண்ணிட்டோம். இப்போ நான் கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன். கண்ட்ரோல் இசட்னா அன்டு. ஓகேவா? ஸோ சீன் போயிட்டு நீங்கள் கேமரா வேணால் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், எந்த டேரக்ஷன் வேணும் மூவ் பண்ணிக்கலாம். அது நம்ம போக நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ ஹைராக்கி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சீன். ஸோ இந்த சீன் விண்டோவில் வந்து இப்போ நான் மிடில் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ட் ப்ளஸ் லெஃப்ட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம். அப்புறம் ஆல்ட் ப்ளஸ் ரைட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணனா இந்த மாதிரி வரும். ஸோ மிடில் மவுஸ் பட்டன் அமுத்தினா இப்படி வரும். மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இப்படி மூவ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா இதில் நீங்கள் ஒரு வேளை கேம் பண்ணிட்டீங்க, ஆனால் அந்த இடத்துல நீங்கள் சுற்றி பார்க்கணும், அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் போகணும், அந்த மாதிரினா ரைட் கிளிக் பண்ணுங்கள். டபிள்யூனா ஃப்ரண்ட்டில் போகிறது, ஏனா லெஃப்ட்டில், எஸ்னா பேக்கில், டினா ரைட்டில். ஓகே, டபிள்யூஏஎஸ்டி. அதாவது ஒரு கேம் வந்து இது மாதிரி மூவ் பண்ணுறோமோ அது மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரைட் மவுஸ் பட்டன் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுதான் இந்த சீன் விண்டோவோடது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேம் விண்டோ. ஸோ கேம் விண்டோவில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், மேலெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா மேக்ஸிமம் ஆன் ப்ளே. ஸோ ஒரு வேளை நம்ம வந்து கேம் க்ரியேட் பண்ணினதுக்கப்புறமா இந்த ப்ளேவை கிளிக் பண்ணோன்னா இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வரும். ஸோ நான் இப்போ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் சாதாரணமாக பண்ணுறேன். மேக்ஸிமம் ஆன் ப்ளேயை வந்து நான் கிளிக் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ப்ளே வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பாருங்கள். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு என்ன வரல. இப்போ கேம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நமக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா நம்ம எதுவுமே கிரியேட் பண்ணல கேமில். ஸோ மறுபடியும் அன்ப்ளே பண்ணிடுறேன். இப்போ மேக்ஸிமைஸ் ஆன் ப்ளே நான் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே கொடுக்குறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் அது வந்து காட்டும். பார்த்தீங்களா? இதுதான். இப்போ வந்து இதிலேயே நம்ம வந்து மியூட் ஆடியோ, ஒருவேளை நம்ம வந்து கேமுக்குள்ளே வந்து ஏதாவது ஆடியோ நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம மியூட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டேட்டஸ்னால் நம்ம வந்து அதாவது ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். அதாவது கேம் பில்ட் பண்ணும்போது மொபைலுக்கு சப்போர்ட் ஆகுனா மொபைலில் ஸ்மூத்தாக ரன் ஆகுமா, எவ்வளோ ஃப்ரேம்ஸில் ரன் ஆகும், ஒரு லேக் ஆச்சுன்னா இதனால் லேக் ஆகும், அதெல்லாம் பார்ப்போம். ஸோ கிஸ்மோஸ்னால் என்னென்னா இதெல்லாம் காட்டும். அதாவது நான் இப்போ காட்டினேன் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் லைட், அது வந்து இந்த இடத்துல மட்டும்தான் காட்டணும். இந்த இடத்துல காட்டினா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு, அவுட்புட்டில் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் கேம் விண்டோ. நீங்கள் மிச்சது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்னென்னு புரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன நம்ம பண்ண போகிறோம்னா இன்ஸ்பெக்டர் பேனல். ஸோ இன்ஸ்பெக்டர் பேனல் தான் இதுலேயே ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். அதாவது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், பட் இந்த இடத்துல நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணுவோம். இன்ஸ்பெக்டர் பேனல் என்ன, இப்போ நான் மெயின் கேமரா கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே அதோட ஆப்ஷன்ஸ், ஓகேவா, அதுக்கு வந்து டிஃபால்ட்டாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இங்கே வரும். நம்ம ஒரு வேளை நம்ம ஏதாவது ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுறோன்னா கூட இந்த இடத்துல தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து 2 இருக்குது. கேமரான்னு ஒன்று இருக்குது, ஆடியோ லிசனர்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்றது காமன்.
ஆனால் கேமரா சில ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இந்த கேமராவும் இந்த ஆடியோ லிசனரும் வரும். ஆடியோ லிசனர்ன்றது எதுக்குன்னா, இங்கே வெளியே வந்து ஒரு சவுண்டு நம்ம போடுறோன்னா அந்த கேமரா வந்து அது லிசன் பண்ணி நம்மளோட ஆடியன்ஸுக்கு காமிக்கும். ஓகேவா? அதுக்கு தான் மெயினாக ஆடியோ லிசனர். ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் தான் வியூவர்ஸ், அதாவது கேமரா வந்து ஆடியன்ஸ் தான் பார்க்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆடியன்ஸ் தான் கேட்கணும் காதில் சவுண்ட் என்னென்னு. ஸோ அந்த கேமரா கேட்டுச்சுனா தான் நம்ம ஆடியன்ஸால் கேட்க முடியும். அதனால தான் நம்ம வந்து கேமராவில் ஆடியோ லிசனர் நம்ம கொடுக்கணும். இந்த ஒரு வேளை நீங்கள் ஒரு கேம் டெவலப் பண்ணுறீங்க, ஆடியோ கேட்க மாட்டேங்குதுன்னா ஆடியோ லிசனர் இருக்கான்னு பாருங்கள். சில டைம் வந்து ஆடியோ லிசனர் டிஃபால்ட்டாக உங்கள் கேமரா நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கூடவே வராது. அது நீங்கள் தனியாக இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒருவேளை நீங்கள் இல்லை எந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறது நீங்கள் கேட்டிங்கன்னா கீழே ஆட் காம்பனன்ட் இருக்கா, ஆட் காம்பனன்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும். ஸோ நான் இங்கே வந்து ஆடியோன்னு போட்டாலே இங்கே ஆடியோ லிசனர் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிடும். நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கனால மறுபடியும் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த விஷயம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த விண்டோ பார்க்கலாம், இந்த டேப் பார்க்கலாம். ஸோ இந்த டேப் வந்து இப்போ ஃபைல் இருக்குது. ஃபைல்னால் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நியூ சீன், ஓப்பன் சீன்னா ஏற்கனவே இது பண்ணியிருக்குது. இப்போ டிஃபால்ட்டாக இதில் வந்து ஒரு சீன் இருக்குது, அதான் சாம்பிள் சீன். நம்ம இப்போ அதான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். நான் இப்போ இதை கிளிக் பண்ணேன்னா ஓகேவா, இப்போ சாம்பிள் சீன் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ ஒரு கேம் ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது வந்து ஒரு க்யூப். ஓகேவா? இது வந்து ஒரு க்யூப் கேம் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த க்யூப் கேம் ஆப்ஜெக்ட் வந்து கேமராவில் தெரியுதான்னு பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் ஒரு வேளை இந்த கேமரா எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் நமக்கு வந்து இந்த க்யூபை காட்டும். இப்போ நான் மூவ் பண்ணால் அந்த க்யூபை மூவ் ஆகும் பார்த்தீங்களா? ஆனால் அந்த க்யூப் மூவ் ஆகல, நம்மளோட கேமரா மூவ் பண்ணுறதுனால அந்த க்யூபோட டைரக்ஷன் மாறுது. ஓகேவா? ஸோ இதுதான் இது. ஸோ நெக்ஸ்ட் என்ன நம்ம பண்ண போகிறோம்னா இந்த சாம்பிள் சீன் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் எஸ்னா சேவ் பண்ணிட்டு நான் இதை டபுள் கிளிக் பண்ணினா அந்த இதை ஓப்பன் ஆகும். இப்போ புதுசாக நான் சாம்பிள் சீன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணால் அந்த இது இருக்காது. நான் மறுபடியும் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது உங்ககிட்ட கேட்கும் எந்த இடத்துல சேவ் பண்ணணும். நான் சீனுக்குள்ளே டேபின்னு சேவ் பண்ணுறேன். டேபின்னு சேவ் பண்ண உடனே இந்த இடத்துல வரும். ஓகேவா? இதுதான் ப்ராஜெக்ட் டேப். ஸோ இந்த ப்ராஜெக்ட் டேப் வந்து நீங்கள் யூனிட்டிக்குள்ளே மட்டும்தான் பார்க்க முடியுமா, எனக்கு இது கன்ஃபியூசிங்காக இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஸோ இன் எக்ஸ்ப்ளோரர் நீங்கள் பார்த்தோன்னா இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்குது. நான் இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து யூடியூப்னு க்ரியேட் பண்ணியிருந்தேன். போன வீடியோவில் நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் இந்த சைடு இருக்கும். ஆமாம், லிங்க் அந்த சைடு இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இதுக்குள்ளே அசட்ஸ்க்குள்ளே இருக்கிற எல்லாமே நமக்கு வந்து இந்த இடத்துல காட்டும். ஓகேவா? அதுதான் அசட்ஸ்குள்ளே இருக்கிறது எல்லாமே இந்த இடத்துல காட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபோல்டர் மாதிரியே வச்சு நம்ம யூனிட்டிக்குள்ளே காட்டும். இப்போ இந்த சீன்ஸுக்குள்ளே 2 சீன் இருக்குது, சாம்பிள் சீன். அந்த 2 சீனுமே இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ அங்கே இருக்கிறது வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலையும் ஆட் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அது வந்து நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கே கம்ஃபர்டபுள் ஆகிரும் யூனிட்டின்ற இந்த ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நியூ இது சேவ் இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரே இதுதான். ஸோ பில்ட் செட்டிங்ஸ் வந்து நம்ம கடைசியாக பார்க்கணும். ஸோ எடிட்டுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம்னா கீழே ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ப்ராஜெக்ட் செட்டிங் ப்ரிஃபரன்ஸ், நம்ம ப்ரிஃபரன்ஸ் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ரிஃபரன்ஸ் கிளிக் பண்ணுன்னா இதில் வந்து உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ், பேசிக் செட்டிங்ஸ் இதெல்லாமே இருக்கும். இது வந்து அவ்வளோவா தேவைப்படாது, அதிகமாக நம்ம பார்க்க மாட்டோம். ஒருவேளை ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண போகிறது, அடிக்கடினா நம்ம ஒரு வேளை கேம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ண போகிறது ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ். ஸோ ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் எடிட்டர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நான் அப்புறம் சொல்லித்தரேன். நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படியும் ஒரு விண்டோ இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அசட்ஸ். ஸோ அசட்ஸ் வந்து நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த டேப் வந்து அவ்வளோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த டேப்பில் இருக்கிறது எல்லாமே இப்படி இருக்கும். ஆனால் நம்ம வந்து இங்கே இருக்கிறது வந்து எதுக்குன்னா க்ரியேட் பண்ணுறதுக்கு. அது நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணி இங்கே க்ரியேட் கொடுத்துருவோம். நம்ம அதிகமாக இந்த அசட்ஸ் டேப் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா கேம் ஆப்ஜெக்ட். ஸோ கேம் ஆப்ஜெக்ட்னா என்னென்னா இதுதான் நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேப் இது. ஸோ இந்த டேபில் வந்து கிரியேட் எம்டின்னு இருக்குது. ஸோ கிரியேட் எம்டினா ஒரு நார்மல் கேம் ஆப்ஜெக்ட் இந்த க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம் என்னடா இது எதுவுமே க்ரியேட் ஆகலை. ஆனால் ஏன்னா நம்ம வந்து எம்டி தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு வேளை இந்த இதுக்கு நம்ம ஒரு வேளை ஏதாவது ஆப்ஜெக்ட் கொடுக்குறோம் அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்று இந்த மாதிரி நீங்கள் எம்டி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆட் காம்பனன்ட் கொடுத்துட்டு மெஷ், ஓகேவா, மெஷ் ஃபில்டர்னு கொடுக்கணும். ஸோ மெஷ் ஃபில்டர்னா என்னென்னா ஒரு 3D ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது 3D ஆப்ஜெக்டோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, அதுதான் மெஷ் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. நான் கிளிக் பண்ணலன்னு நினைக்கிறேன்.
இப்போ வந்துருச்சு, இதுதான் மெஷ். ஸோ நம்ம இப்போ வந்து மெஷ்ஷை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நான் மெஷ்ஷை வந்து இந்த க்யூபை சூஸ் பண்ணுறேன். பட் நமக்கு வந்து இந்த காட்டல. ஏன்னா நம்ம வந்து இப்போ அதுக்கு சொல்லியிருக்கோம் மெஷ்ஷுன்னு இந்த க்யூப் ஒன்று இருக்குது, ஆனால் அது எனக்கு காட்டுன்னு நம்ம என்ன சொல்லலை. ஸோ அது காட்டணுன்னா மெஷ் ரெண்டர். ஓகேவா, மெஷ் ரெண்டர் நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த க்யூப் வந்து காட்டும். ஆனால் இந்த க்யூப் வந்து பிங்க் கலரில் இருக்குது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, யூனிட்டியில் வந்து ஒரு வேளை இந்த கலர் பிங்காக இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு நீங்கள் டெக்ஸ்சர் அசைன் பண்ணலன்னு அர்த்தம். டெக்ஸ்சர்னா கலர் நீங்கள் அசைன் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இந்த கலர் வந்து எந்த மாதிரி அசைன் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ கலர் வந்து எந்த மாதிரி அசைன் பண்ணோன்னா, இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துட்டு மெட்டீரியல்னு இருக்கும். இதுதான் மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியல் நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ யூனிட்டிக்கு நிறைய 3D சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மெட்டீரியல் வந்து காமன். ஸோ மெட்டீரியல்னு கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து இப்போ கலர் கொடுக்குறேன். கலர் வந்து பிளாக்னு கொடுக்குறேன். ஸோ பிளாக்னு கொடுத்ததுக்கப்புறமா நான் இப்போ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி இதுக்கு மேலே நான் போடுறேன். சரி, நான் இதுக்கு மேலேயே இப்படி போடலாம். அப்படின்னா இதை சூஸ் பண்ணி கேம் ஆப்ஜெக்ட், நம்ம கேம் ஆப்ஜெக்டில் நம்ம கிரியேட் பண்ணோம், அதை மறந்துடாதுங்க. இங்கேயும் போடலாம். அப்படி இல்லைனா நான் கேம் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மெஷ் ரெண்டர் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் எலிமெண்ட் 0ன்னு இருக்கும், அதுக்கெல்லாம் மெட்டீரியல்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம மெட்டீரியல் நம்ம இங்கேயும் ட்ராக் பண்ணி போடலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒருவேளை மெட்டீரியலுக்கு நம்ம கலர் மாற்றணும், எனக்கு இந்த கலர் பிடிக்கல, அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா நம்ம பிளாக்னு போட்டிருக்கோம், பிளாக் கலர் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள், கீழே வந்து நம்ம கலர் மாற்றிக்கலாம். அப்படி ஒரு வேளை இது வேண்டாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியல் கூட நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். சரி, நான் இதை கிளிக் பண்ணி நான் இப்போ கலர் மாற்றி காட்டுறேன். இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலர், இப்போ ரெட் கலரும் மாற்றிக்கலாம், எல்லோ கலரும் மாற்றிக்கலாம். ஸோ க்ரீன், இது மாதிரி நீங்கள் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் மாற்றலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிஃப்ளெக்ஷன். நான் இப்போ இது ஆரஞ்சு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ரிஃப்ளெக்ஷன். ஸோ இப்போ வந்து நீங்கள் மெட்டாலிக்னு பார்க்கலாம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணினா உங்களுக்கு கருப்பு கலரில் ஆகிறது மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் ஸ்மூத்னஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்மூத்னஸை நான் இன்க்ரீஸ் பண்ணினா ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு எந்த ஆப்ஜெக்ட்டுமே சுற்றி இல்லாதனால ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேவா. ஸோ இது ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ நான் இப்போ வந்து கேமரா டைரக்ஷன் லைட் நான் மூவ் பண்ணுறேன். டைரக்ஷன் லைட் நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இன்னொன்று நான் மெயினாக என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நீங்கள் வந்து இங்கே மேலே பார்க்கலாம் ஹேண்டு. ஸோ இந்த ஹேண்டு டூலை வச்சு நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஹேண்டு டூல், மூவ் டூல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்கனோ அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மூவ் டூல் நீங்கள் இது பண்ணிங்கன்னா மூவ் பண்ணுறது, இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை அமுத்துனீங்கன்னா ரொட்டேட், ஸோ இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறது, இது மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் ஒருவேளை நீங்கள் ரொம்ப பின்னாடி போயிட்டீங்க, ஸோ ரொம்ப பின்னாடி போனதுக்கப்புறமா எங்கே இருக்க ஆப்ஜெக்ட் இருக்குன்னே உங்களுக்கு தெரியல, ஒருவேளை நீங்கள் பெரிய கேமில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இங்கே டபுள் கிளிக் பண்ணலாம். ஓகேவா. டபுள் கிளிக் பண்ணால், அப்படி இல்லைனா ஹைராக்கியில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்துட்டு எஃப் அமுத்தணும். ஓகேவா. எஃப் அமுத்தினா ஃபோக்கஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மவுஸை கொண்டு வரலன்னா என்ன ஆகும்னா, இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் கொண்டு வந்துட்டு எஃப் அமுத்துறேன். அப்போது இங்கே ஒர்க் ஆகும். கேம் இதுக்குள்ளேயும் சீனுக்குள்ளேயும் நீங்கள் எஃப் அமுத்துனா ஒர்க் ஆகும். அதே நான் இப்போ ஹைராக்கி இருக்குல்ல, இப்போ ஹைராக்கிக்குள்ளே நான் வச்சு எஃப் அமுத்துறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கிளிக் பண்ணுறேன், எஃப் அமுத்துறேன், வராது, ஜூம் ஆகாது. ஏன்னா நம்ம மவுஸ் இங்கே இருக்குது. இப்போ நான் இந்த மவுஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இது நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எஃப் அமுத்துறேன்னா இது ஃபோக்கஸ் ஆகும், இங்கே கிளிக் பண்ணிட்டு எஃப் கொடுத்தேன்னா இது ஃபோக்கஸ் ஆகும். ஓகேவா. இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஸ்டார்டிங்கில், பட் இது கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் கேம் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நான் நீங்கள் ரொட்டேட்டுன்னு நான் இப்போ காமிச்சேன். இது வந்து ஜி ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணுறது, ஒய் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து இது ஹேண்டு, மூவு, ரொட்டேட்டு, இது வந்து ஸ்கேல். ஸோ ஸ்கேல்னால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஒரு டைரெக்ஷனில் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்னொரு டைரெக்ஷனில் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி இது வந்து ஸ்கேல். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இது வந்து மெயினாக யூஐ, யூசர் இன்டர்ஃபேஸ், அந்த இடத்துல தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு நான் இப்போ இப்படி மூவ் பண்ணால் இந்த மாதிரி ஸ்கேல் ஆகும். ஓகேவா. ஸோ இது வந்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு, இது வந்து எல்லாமே. ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இந்த இடத்துல இருக்கும், ரொட்டேட்டு, ஸ்கேலு எல்லாமே இருக்கும். ஸோ இதையே நம்ம யூஸ் பண்ணலாமே நீங்கள் கேட்கலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து 3D சாஃப்ட்வேர் ஏதாவது பிளெண்டர், மாயா, இது மாதிரி நீங்கள் எங்கேயாவது ஃபெமிலியர் ஆகிட்டிங்கன்னா இந்த இதை தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. நீங்கள் இதை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்க. ஓகேவா. ஸோ அதனால தான் இந்த டூல் அவ்வளோவா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் இது கூட நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆகிட்டிங்கன்னா இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் யூனிட்டி, மாயா இது மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா. ஸோ ஒருவேளை நான் வந்து எல்லா இதுக்குமே நான் வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா,
QWER ஓகேவா. இப்போ Q நான் கிளிக் பண்ணேன்னா ஹேண்ட் டூல் வச்சு மூவ் பண்ணலாம். W கிளிக் பண்ணேன்னா மூவ் டூல், E அமுத்துனேன்னா ரொட்டேட் டூல், R அமுத்துனேன்னா ஸ்கேல் டூல் ஓகேவா. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ QWER, T அமுத்துனேன்னா இது வரும், Y அமுத்துனேன்னா இது வரும், U அமுத்துனேன்னா எதுவுமே வரல ஓகேவா. ஸோ இதுதான். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணால் இது மாதிரி வரும். ஒரு நம்ம சேவ் பண்ணல, இப்போ நான் இதை டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு இப்போ சேவ் ஆகலை பார்த்தீங்களா. டூப்ளிகேட் எப்படி பண்ணணும்னா கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+D நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நான் எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட்கட் ஹாட்கீஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+D கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகும். ஸோ இப்போ டூப்ளிகேட் பண்ண உடனே இந்த சீன் வந்து சேவ் ஆகலைன்னா இங்கே ஒரு ஸ்டார் இருக்கும் ஓகேவா. ஒரு வேளை ஸ்டார் இருந்துச்சுன்னா உங்களோட சீன் சேவ் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் Ctrl+S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும் ஓகேவா. நான் இப்போ டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணிட்டு மறுபடியும் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பெருசாக வீடியோ போடாதுங்க, 15 to 17 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் வீடியோ போடுங்க, அப்போ தான் எங்களால் லேர்ன் பண்ண முடியும், இல்லைன்னா போர் அடிச்சிடும். ஸோ இது மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து 2 பார்ட்டாக போடலான்னு இருந்திருக்கேன். 2 பார்ட்டாக போட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு ஒரு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அப்புறம் வீடியோ நான் எந்த மாதிரி வீடியோ போடுறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வர்ற வீடியோ வந்து 2D கேம் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ பை, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.